நான் வந்து ரேஸில் போயிட்டு ப்ராக்டிஸ் செஷன்லேயே, உங்களுக்கு தெரியாதுல்ல, ப்ராக்டிஸ் செஷன்லேயே விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு ரிஸ்கியான ஸ்பாட் தான். அந்த மாதிரி 2 விபத்துகளும் நடந்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுவார். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். ஏன்னா மேசிவ் இம்பாக்ட், கார் அப்படி சுழலுது. இது வந்து ப்ராக்டிஸ் செஷன், சுழன்று அடிச்சு 2 கேமரா, ஒன்று வெளியவும் இருக்கும், ஒன்று ஒரு காருக்குள்ளேயும். அப்புறம் வந்து நிற்கிது கார் ஒரு பேலன்ஸ்க்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சார் என்ன சார் இது அப்படின்னா, அப்போ தான் சொல்கிறாரு, ரேஸில் என்ன வேணாலும் நடக்கலாம், நான் ரேஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் எப்போ முடிவு பண்ணிட்டாரு, அவர் நினைச்சார் கம்ஃபர்டபுளாக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாரு. பட் அவருடைய கையில் இல்லை, அவரை தாண்டின சில காரணங்களுக்காக தாமதங்கள் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரேஸ் வந்து நெருங்கிட்டே இருக்குது, 2 படத்துக்கும் போகணும். அப்போ அவர் சொன்னார், ரேஸில் என்ன வேணால் நடக்கலாம், நான் அந்த ஆக்சிலரேட்டரை அமுக்கும்போது என்னுடைய 100% நான் கொடுக்கணும். நான் ஐயோ 2 படம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் 80% 90% நான் அமுக்கினேன்னா, அழுத்தினேன்னா, நான் அந்த ரேஸுக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். அவருடைய டீமில் 4 பேர், இட்ஸ் லைக் ரீலே, பாசிங் பேட்டோன் மாதிரி. ஸோ மற்றவங்க எல்லாம் ஒழுங்காக அவங்களுடைய எல்லாத்தையும் கொடுக்கும்போது நான் வந்து என்னுடைய 80% 90% கொடுத்து அது நியாயமாக இருக்காது. ஆகையினால இந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது ஐ வில் கிவ் மை 100%. அந்த 100% அவர் கொடுத்தார். இப்போ அவர் 20 வருஷத்துக்கு மேலே சொன்ன வார்த்தையை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிருக்காரு, மாற்றலாம் இல்லை. ஏன்னா என்ன நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்னால் அப்படின்னு. அதே தான் இப்போ பண்ணியிருக்காரு. அதுதான் இப்பயும் பண்ணிருக்காரு. படம் முடிச்சுட்டு தான் போகணும், அந்த இதை தான் பண்ணியிருக்காரு. அஜர்பைஜான் பணியில் தொடங்கி மற்ற புறக்காரணிகள் வந்து அதுக்குள்ள நெருக்கடியை உண்டு பண்ணிருச்சு. ஒரே தோற்றத்தில் வராரா, வெவ்வேறு தோற்றங்களில் இருக்காரா? நீங்கள் கேட்கும்போது ஆக்சுவலாக நான் அதுக்கு அப்பவே பதில் சொல்லணும்னு நினச்சேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி, 9 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி தற்சமயம் 4 ஸ்டேஜ் இருக்கு. 4 ஸ்டேஜ் உண்மையிலே விடாமுயற்சி தான். இதுக்கான தோற்ற மாற்றங்கள்லேருந்து நிறைய மெனக்கடல் இருக்கணுமே. அப்போ அதற்கான காலச்சூழலை பொருந்துகிற லொகேஷன், சூழல்கள் எல்லாமே, உடலமைப்புலேருந்து தொடங்கி காட்சிக்கு அந்த ஒரு 12 வருஷத்துக்கு மேலே அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு வேற மாதிரி இருக்குல்ல. அப்போ 4 காலகட்டமாக இது, 4 காலகட்டம் சின்னதாக வரும். பட் ஆனால் 4 காலகட்டம் தற்சமயம் தான் அதிகமாக வரும் படத்தில். ஓகே, நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, 2 பேருமே நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவோம், இந்த படத்திற்குன்று இருக்கக்கூடிய ஆத்மாவை தொந்தரவு பண்ணாமல், இந்த தன்மை எங்கும் மாறாமல் இந்த படத்தை அப்படியே கொடுப்போம் அப்படின்னு. அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவர் என்ன வெளியில் வந்தார்னு அஜித் அவர்களோட ஒரு பேட்டிக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது கேட்டுக்கலாம். நீங்கள் உங்களுடைய முந்தைய படங்களோடு ஒப்பிடுகிற போது அதில் எந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இந்த படத்தில் வெளியில் வந்திருக்கேன்? ஒன்று, சரியாகவோ தவறாகவோ, நான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் அறியப்பட்டிருக்கேன். என்னுடைய எல்லா படங்கள்லையும் ஆக்ஷனும் த்ரில்லரும் சஸ்பென்ஸும் வந்து பிரதானமாக இருக்கும். ஆக்சுவலாக சண்டை காட்சிகள், ஒரே ஒரு சண்டை காட்சியை தவிர வேறு சண்டை காட்சிகளே இல்லாத தடம் கூட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அண்ட் ஃபேன்ஸ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அது ஃபேன்ஸ்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி நான் அஜித் சாரோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய முதல் படம் அப்படிங்கிற போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவேகன்ஸாக இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்ப்பாக இருக்கும். சரி, மீகாமனை தாண்டின, தடையற தாக்கவை தாண்டின ஒரு படமாக இருக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு படம் அல்ல.